அதே மாதிரி ஆடாதோடை மணப்பாகுன்னு இருக்குது. ஸோ இது இருமல், சளி, சுரம் எதுவாக இருப்பினும் அந்த குழந்தைகளுக்கு வந்து இது கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ml 10 ml வரைக்கும் வந்து கொடுக்கலாம். ஒரு 7 மாதத்திலிருந்து 1 வயது வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு ஆடாதோடை சிரப் வந்து கொடுக்கலாம். அதற்கு 5 ml கொடுக்கலாம். அதற்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கு வந்து என்ன அப்படின்னா 10 ml 15 ml கொடுக்கலாம். நமது மருத்துவமனையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடியாட்ரிஷியன் மருத்துவர் யூஸ்வலாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அவருக்கு ஏதாவது டயட்டில் ஏதாவது ஒரு டவுட்டு இல்லை வேறு ஏதாவது அப்படின்னா யூஸ்வலாக வருவார். சிறு சிறு உபாதைகளுக்கு வந்து ஒப்பீனியன் இல்லை மருந்துக்கு வருவார். அவரே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் நிறைய காஃப் சிரப் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிற உணர்ந்ததுனால இன்றைக்கி ஆடாதோட சிரப் வந்து அவருடைய கிளினிக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடாதோடை சிரப் தாராளமாக கொடுக்கலாம். இன்னொன்று ஆடாதோடை சிரப் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் சீனி கலந்ததாக இருக்குது. ஸோ நம்மளோட இதுலேயே பதிவுகள் வந்து நான் ப்ரிப்ரேஷன் வந்து போட்டிருக்கேன். அது மாதிரி செஞ்சு நம்ம ஆடாதோடை சிரப்பை வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம்.